பாசமிகு தம்பி மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா அவர் எப்போது நம்ம அமைச்சர் கூப்பிட்டானே தம்பின்னு கூப்பிடுங்க பாரு, உங்களை பார்க்க வரேன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் பாரு, அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு அன்பான நட்பான அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. நான் முதல்வரை சந்தித்த போது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். சார் மிக்க நன்றி. தமிழ் எங்களுடைய தெரிஞ்ச அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக சினிமா பற்றி தெரிஞ்ச, சினிமாக்காரர்களை தெரிஞ்ச புரிஞ்ச நட்பான ஒருத்தர் சினிமாத்துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்கீங்க, நன்றின்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன். அதனால் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியான ஒரு அமைச்சரை நாங்கள் இவ்வளோ வாழ்நாளில் சந்திக்கல. எல்லாரும் தூரமாக நிற்பாங்க, ஒரு வணக்கம்னு சொல்லுவோம், அதோட சரி. தவிர இந்த மாதிரி வாங்கினேன்னு கூப்பிடுற ஒரு அமைச்சர் எங்களுக்கு இல்லை. அதுவும் இந்த சினிமா துறை தெரிந்த அமைச்சர் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா நாம் போய் ஒன்று விளக்குவோம், அது அவங்களுக்கு புரியாது. அது நம்ம என்ன கேட்குறோமோ அது கரெக்டாக போய் ரீச்சே ஆகாது. அது ஏன்னா அவங்களுடைய பல்வேறு வேலைகளில் இது கவனம் செலுத்த முடியல. இது மேலே ஒரு பேஷன் வேணும்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சினிமா மேலே ஒரு லவ் இருக்கணும், அப்போ தான் அதை செய்ய முடியும். அப்படி சினிமா மேலே அளவற்ற காதல் கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் நம்ம துறைக்கு கிடைச்சது நம்முடைய பெரிய அதிர்ஷ்டம். அதுக்காக மீண்டும் ஒரு முறை இங்கே முதல்வருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். பிஆர்ஓ யூனியன் அப்படின்றது எங்களுடைய சினிமாவோட ஒரு ஆணிவேர் மாதிரி. ஒரு படம் எடுக்கலான்னு யோசிக்கும் போது முதல்ல பிஆர்ஓட இருந்து ஆரம்பித்து படம் முடித்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் மீட்டு அதனுடைய தொடர்ச்சிகள் வரைக்கும் எங்களோட ட்ராவல் பண்ணுற மிக முக்கியமான ஒரு பார்ட் எங்களுடைய வலதுகரம் இந்த பிஆர்ஓஸ். அவங்க நல்லா இருந்தால், அந்த யூனியன் நல்லா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும், நீங்கள் பலமாக இருந்தாலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களுடைய சங்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கூட முன்னாடி கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இன்னும் உங்களுடைய நிறைய ஃபண்ட்ஸ் சேர்க்கறதுக்கெலாம் நிறையா பிளான் நானே சொன்னேன். அதையெல்லாம் நீங்கள் இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி இன்னும் சங்கத்தை பலப்படுத்தி நல்ல ஒரு தயாரிப்பாளருக்கு மேலும் இந்த தமிழ் சினிமா வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் ராஜ்மோகன் சார் அவர்கள் இந்த இடத்துல நம்ம அவரை வச்சுக்கிட்டு இந்த சினிமா துறைக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும். ஒரு 15 நாள் முன்னாடி செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங்காக துறை சார்ந்த மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அருண் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங். நம்ம மனோஜ் பரமஹம்ச சார் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு, இனிமேல் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் எல்லா செக்ஷன் என்ஓசியோட பர்மிஷன் உங்கள் மெயிலுக்கு சேரும், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு சேரும். மெயில் இருக்கிறது எனக்கு 1 மாதம் டைம் கொடுத்து அதை வாட்ஸ்அப்பை கன்வெர்ட் பண்ணி தரேன். இனிமேல் எந்த ஆஃபீஸ்லையும் உங்கள் ஆளுங்க போய் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ ஒரு பிஆர்ஓ நிற்கக்கூடாது. ஒரு பைசா யாருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. எந்த ஸ்டேஷன்லையும் நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக ஃபில்ம் பண்ணணும். எங்களுக்கு சிஎம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்கார், இதை நான் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் கனவா நனவானே புரியல நம்மளுக்கு. ஏன்னா அப்படி அனல் போட்டிருக்கோம். ஒரு பர்மிஷனுக்கும் நம்ம படுற பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நீங்களாம் எதுக்கு வரக்கூடாது, என் நம்பர் எடுத்துங்க, எல்லாரும் என்கிட்ட பேசுங்கன்றாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். நம்ம எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் ஃபோனில் பேசியிருக்கோம், நம்ம யாரை பார்த்து பேசியிருக்கோம், அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் நம்ம ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இதை முறையாக பயன்படுத்திக்கணும். அதுக்கு நம்முடைய தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் இந்த காலம் தான் இது பொற்காலம். தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குற அதை புரிஞ்ச ஒருத்தர் நம்மளோட இருக்கார். அதனால் நம்முடைய கோரிக்கை என்பதெல்லாம் உரிமையாக கேட்குற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அது என்னென்னலாம் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் அவர் நமக்கு பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு கூட ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு தான் அங்கேருந்து நேரம் அங்கே வரேன். ஷூட்டிங் ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு போலீஸ் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். அப்புறம் டிராஃபிக் வண்டி வரும், அதுக்கு கொடுக்கணும். பெட்ரோல் வண்டி வரும், அது கொடுக்கணும். இன்றைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்தேன். 3 வண்டி நின்னாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. ப்ரொடக்ஷன் நிறைய பேர் இல்லை, சும்மா பார்த்து வந்தேன், நீங்கள் போங்க, நீங்கள் ஒருத்தர் கூடங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன், நான் தான் இந்த ஏரியாவுக்கு வஸ்தாது, நம்ம பேட்டையில் எடுக்கிறீங்க, நம்ம இதில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சர்ன்னு 2 வண்டி நிற்குது. அந்த ஏரியா எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் இறங்குறாரு. ஷூட்டிங் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டாரு. எங்கள் தொகுதியில் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடிக்கடி வரணும், எந்த தொந்தரவு வந்தாலும் என்னையா தம்பியை அசிஸ்டண்ட்டை கான்டாக்ட் பண்ண நம்பர் கொடுத்துட்டு யாருக்கு 5 பைசா பணம் கொடுத்துறாதீங்க, இது எங்கள் முதல்வருடைய உத்தரவுன்னு அவர் சொல்லிட்டார். வண்டி எடுத்து போயிட்டாரு. என்ன இப்படி ஒரு எம்எல்ஏவா, என்ன நடக்குது நம்ம ஊரில்? இப்படி எல்லாமே எங்களுக்கு பிரமிப்பாகவே நடந்து கொண்டிருக்கு. அடிக்கடி கிள்ளி பார்த்துக்க வேண்டியிருக்குது, கனவா நனவான. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வரோட ஆட்சியில் இருக்கிற நம்முடைய ராஜ்மோகன் சாருக்கு மிக்க நன்றி. இவ்வளோ பேஷண்டாக நீங்கள் இவ்வளோ வேலைக்கு நடுவில் இவ்வளோ சிரமமாக இருக்கீங்கன்னு உங்களை பலமுறை நேரில் பார்த்தேன். எத்தனை வேலை பழு அப்படின்ட்டு அதெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்காக இவ்வளோ நேரம் கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நிதானமாக ஆராய்ந்து என்னென்ன பெஸ்ட்டு முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுங்க. தமிழ்குமரன் கேட்டது மாதிரி முதலாளிகளுக்கு இடமில்லைன்றதான் எங்கள் ரொம்ப வருத்தமான விஷயம். எல்லா தொழிலாளர்கள் அமைப்புகளுக்குமே எல்லாருமே தனித்தனி இடம் வச்சுருக்காங்க. நான் முதலாளிகளை பற்றி யோசிக்கல, அதெல்லாம் வேணான்னு. அது இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒன்று நடந்தால் அது முதலாளிகள் கிடைத்த கௌரவமாக எடுத்துக்கொள்வோம்.
அது எங்களை புரிந்தவர்கள் அறிந்தவர் நீங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பீர்கள். மற்றபடி இந்த பத்திரிகை தொடர்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி, வணக்கம்.